கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. நாம் வீடுகளிலே ஆங்காங்கே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தி இந்த காலை ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர, தேவ பிரசன்னம் நம்மத்திலே வல்லமையாய் வெளிப்பட கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை போல ஒரு நல்ல தேவன், உம்மை போல அன்புள்ள தேவன், உம்மை போல பரிசுத்தமுள்ள தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை போல அற்புதங்களை செய்கிறவர், உம்மை போல அதிசயங்களை செய்கிறவர், அல்லேலூயா, உம்மை போல நேசிக்கிறவர் யாருமே இல்லை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். யெகோவா நிசியா, எங்கள் வாழ்விலே வெற்றியை தருகிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷாலோமா, எங்களுக்கு சமாதானம் தருகிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷம்மாவா, எங்களோடு கூட இருக்கிறவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபாவா, எங்களுக்கு சுகம் தருகிற தேவனே, யெகோவா ரோகியா, எங்கள் மேய்ப்பராய் இருக்கிற எங்கள் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நீதிமான்களாய் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பதற்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Jesus. Hallelujah. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. 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 We praise you, Lord. We glorify your holy name, O God. Hallelujah. 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 Ora bashandara. இந்த காலை ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக மகன் எசேக்கியேல் ஜெபிப்பாங்க. நாம் ஜெபிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசித்து வருடத்து ஒரு நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை நேரத்தில் அந்த சமூகத்தில் எங்களை கொண்டு சேர்த்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அன்பு இயேசுவே. இந்த காலை ஆராதனை தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் சபையிலே ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஒன்று கூடி நாங்கள் வரவில்லை என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நாங்கள் தங்கும் ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற வீடுகளில் இருந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கிருபைகளை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தாரும் ஆண்டவரே சபையாரும் ஒருமனப்பட்டவர்களா இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நேரத்திலே தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு கூடி வரும்படியாக அப்பா நீ பாராட்டுற இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. ஆண்டவரே, நாங்கள் அப்பா பல இடங்களில் நாங்கள் தேவனை இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய மகிமையானது ஆண்டவரே எங்களுடைய இடத்தை இப்பொழுது நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்தை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டையும் சுற்றிலும் தேவ தூதர்கள் இறங்கி இருக்கும்படியாக, ஒவ்வொரு வீட்டிலும் தேவனுடைய மகிமை ஆண்டவரை அளவில்லாமல் கடந்து வரும்படியாக ஆண்டவரே தேவனுடைய மகிமை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற வேலையில், தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலத்தில் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே ஒரு விசேஷித்த தேவ மகிமையானது இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இந்த காலத்தில் மூடும்படியாக ஆண்டவரை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே தேவனுக்காக இன்னும் அதிகமாக பக்தி வைராக்கியமான பிள்ளைகளை நாங்கள் வாழும்படியாக அப்பா இந்த காலை நேர ஆராதனை ஆனது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு ஆராதனை காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே பாடல் புதிய தேவனை ஆசீர்வதிப்பீராக, பாடல் ஆராதனை தேவனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே செபிக்கிற காரியங்களுக்கு தேவனின் பதிலை தந்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே வேத வசனத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளை தேவன் நீங்க திறந்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்களில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள், எங்கள் தேசத்திற்கு தேவையான வார்த்தைகள் நாள் காலையிலே கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பேசுவீராக, நீர் எங்களை ஆறுதல் படுத்துவீராக, நீர் எங்களை தேற்றுவீராக, நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்க நேரத்தில் இறுதி நேரத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். முற்றிலுமாக தேவ சமயத்தை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்தோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Hallelujah. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரங்கனைக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம், வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரங்கனைக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம், ஆபத்திலே அரும் துணையே பாறைக்கு நல்ல தீபமிதே, ஆபத்திலே அரும் துணையே பாறைக்கு நல்ல தீபமிதே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே ஸ்தோத்திரம், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே ஸ்தோத்திரம், பாசமென்மே நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை, பாசமென்மே நீ வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம், வரைந்திரந்தோ உம் உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே, வரைந்திரந்தோ உம் உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே,
தீர்க்கத்தோராய் கைவிட்டேனே கலங்கினீரே என்றனாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினி மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. அக்கினி மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிரா எழும்பும் ஆயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிரா எழும்பும் ஆயுதம் ஆமென் என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை போற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை மறவாத தேவனாக இருக்கிறார். இந்த சகோதரி அவர்கள் பாடுகிறது போல தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீர் என்றோ வல்லவா எந்தன் புகலிடமே என்று சொல்கிறது போல நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு புகலிடமாய் இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். சகோதரரே சகோதரிகளே, எனக்கு வேத வசனங்களிலே மிகவும் பிடித்தமான வசனங்களிலே ஒன்று சங்கீதம் 40:17 நாம் கவனிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது போல நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மேல் எப்போதும் நினைவாய் இருக்கிறவராக, நம்மை மறவாத தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் தாய் மறந்தாலும் மறவாதவர் மட்டுமல்ல, தாயை போலவே நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார்.
தந்தை போல நம்மை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை தோள் மீது சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான சகோதரரே, சகோதரிகளே, ஒருவேளை இந்த நாட்களிலே மலை போல துன்பம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை பனி போல உருகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து தெரிந்த அந்த பாடலை பாடி, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி, பிரைஸ் காட், தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று சொல்லி அர்ப்பணித்து பாடலாமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போல் என் வாழ்விலே என் இயேசையா, என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவே என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவோம், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள்? ஹல்லேலூயா. சகோதரரே, சகோதரிகளே, நேரத்திலே அவருடைய கிருபை நமக்கு போதும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் நம்மை காக்கும், தாங்கும் என்று சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நிழல் போல நம்முடைய வாழ்வில் வருகிறவர், விலகாமல் நம்மை
துணை நின்று காக்கிறவர், அவர் மாத்திரம் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலும் கூட நாம் ஒரு துக்க நாட்களுக்கு வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே காலை நேரத்தில் அருமையான ஃபாதர் அவர்கள் இயற்றின ஒரு பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், கலங்காதே மகன் என்று சொல்லி அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி, நம்முடைய இயேசு ஒரு நாளும் கைவிடாதவர். அன்பான சகோதரரே, சகோதரிகளே, ஒருவேளை இந்த காலை ஆராதனை வேளையில துக்கத்தோடும் வியாகுலத்தோடும் சஞ்சலத்தோடும் கூட காணப்படலாம். இந்த பிரச்சனைகள் என்றைக்கு தீரும் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆண்டவர் விரைவிலே இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாக்கி நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி நம்மை அவர் நடத்த போதுமானவராயிருக்கிறார். எல்லார் வீடுகளில் இருந்தாலும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
விசுவாசம் காத்துக்கொள்வோம், நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, தேச வருகையில் தந்திடுவார், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, தேச வருகையில் தந்திடுவார், நம் தேச வருகையில் தந்திடுவார், நம் தேச வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்திலே ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா. இந்த பக்தன் பாடுகிறது போல நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறவராய் இருக்கிறார், உடைந்த உள்ளத்தை அவர் ஆற்றுகிறவராய் இருக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆராதனை வேளையிலே அன்பான சகோதரா சகோதரி வீடுகளில் இருந்து கொண்டு ஒருவேளை வியாதியின் நிமித்தமாக அது வெளியிலே அந்த வியாதியின் தொற்று அதிகமாய் காணப்படுகிறது என்று கேள்விப்படுகிற செய்தி நிமித்தமாக இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறீர்களோ, அது நிமித்தமாய் வேலை இல்லையே வருமானம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை கலங்கி போய் வீடுகளில் இருந்து கொண்டு கண்ணீரோடு கூட காணப்படுகிறீர்களோ, காலை நேரத்திலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நொறுங்குண்ட இதயத்தை தேற்றுகிறவராய் இருக்கிறார். தாய் போல தேற்றுகிற அந்த தெய்வம் இந்த காலை நேரத்தில் உங்களை தேற்றும்படி அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய சமூகத்தினாலே, அவருடைய மகிமையினாலே உங்கள் இல்லங்களிலே உங்களை தேற்றும்படியாய் அவர் வந்திருக்கிறார். பிரைஸ் காட். உடைந்த உள்ளத்தை தாங்குகிற அந்த தேவனாய் கர்த்தர், ஹல்லேலூயா, ஆற்றுகிற அந்த தேவனாகிய கர்த்தர், பிரைஸ் காட், நம்மை தாங்குகிறவராய் ஆற்றுகிறவராய் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லார் கண்களை மூடி பயபக்தியோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறவர், உங்களுடைய இருதயத்திற்கு எல்லா காயங்களையும் அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். Praise the Lord Jesus. Hallelujah. Hallelujah. ஒருவேளை என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் நடக்கிறது சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் போது 1 கொரிந்தியர் 10:13 வசனத்திலே சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, ஆகிலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? Praise the Lord. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த சோதனையை தாங்கத்தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கிறவர், அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உண்டாக்குறவர் அவர். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்விலே எல்லா சோதனையிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை உண்டாக்கி உங்களை ஜெயமான பாதையில் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறதற்காக, எங்கள் காயம் கட்டுகிற தேவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நீர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தாங்கி நிற்கிற பலன் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, இன்னைக்கு கடந்து செல்லுகிற அந்த துக்கத்தின் பாதை மாற்றப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்களுடைய கண்ணீர் கவலைகள் யாவும் மறைந்துவிடும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கலங்கிட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருபல சந்தரர பலப கரபல நிராதர பிகமன கோசேமஹான். Glory Lord. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
Praise God. Hallelujah. இன்றே நீ காண்பாய். சகோதரா சகோதரி, இந்த காலை நேரத்திலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வனாந்திரத்திலே வழியை உருவாக்குகிற தேவனாகிய கர்த்தர். நாட்களிலும் ஒருவேளை வனாந்திர வழியாய் கடந்து செல்கிறீர்களோ சகோதரா சகோதரி, அந்த வனாந்திரத்தை அல்லேலூயா மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தை அல்லேலூயா praise God அல்லேலூயா மேய்ச்சலை உண்டாக்கி வனாந்திரத்திலே அல்லேலூயா வழியை உண்டாக்கி வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுகிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அவாந்தர வெளியே ஆறுகளை உருவாக்குற தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை உண்டாக்குறவராய், புதிய வழியை உண்டாக்குறவராய், அல்லேலூயா, புதிய அனுகிரகங்களை உங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Glory to God. Ribala shaduria la rama shanda la rama la makera boliantu la balama say, glory Lord, we worship you Jesus. Praise God. Praise the Lord Jesus. Hallelujah. நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். Praise God. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நம்முடைய நேசர் வருகையில் அதை அவர் தந்திடுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகை நெருங்கி விட்டபடியினாலே அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் இந்த தேசத்திலே வெளியரங்கமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Praise the Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God, praise God, praise God, praise God, praise God, praise God. Amen. Hallelujah, 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 hallelujah. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை மறவாதவராக இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்ததற்காக, அற்புதமாய் வழிநடத்தி வந்ததற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நம்முடைய ஆண்டவர் நம்மை தாய் போல தேற்றுகிறவராக, தந்தை போல ஆற்றுகிறவராக, தாய் மறந்தாலும் நம்மை மறவாதவராய் இதுவரைக்கும் நடத்தி வந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. Hallelujah. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடம் கொடுக்காதவர், அந்த சோதனை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவர். இந்த காலை இடத்துல நம்முடைய வாழ்விலே praise the Lord ஒருவருடைய இதயத்தை தேற்றுகிறவராய், உடைந்த உள்ளத்தை ஆற்றுகிறவராய் நம்மை நடத்துகிற அற்புதமான பாதைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் செல்லுகிற கடினமான பாதைகளுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாக்கி நம்முடைய கண்ணீர் கவலைகள் யாவும் மறைந்து போக நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதாக கர்த்தர் விரைவிலே காரியங்களை வாய்க்க பண்ணும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த தேசத்திலே ஹalleluya யாரெல்லாம் இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையிலே வெளிப்படும்படியாய், தேவனுடைய அற்புதங்கள் அவர்களுக்கு உண்டாகும்படியாய், தேவன் அவர்களை சுகமாக்குகிற தேவனாய் வெளிப்பட்டு ஹalleluya அற்புதமான ஒரு சுகத்தை, ஆச்சரியமான ஒரு சுகத்தை தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவினால் ஏற்படுகிற மரணங்கள், அந்த நிலைகள் மாற்றப்பட ஹalleluya உதவி செய்யும்படியாய், ஹalleluya ஜனங்களை கர்த்தர் மரணத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தப்புவிக்கிறவராய் வெளிப்படும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் இருக்கிறவருடைய மரண பயங்கள் நீங்க கர்த்தர் இரக்கம் செய்ய முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த நோய் தொற்று மற்றவர்களுக்கும் பரவாதபடி தேவனுடைய பாதுகாப்பு தேவ ஜனங்கள் மேல் உண்டாயிருக்கும்படியாய், தேச ஜனங்கள் மேல் உண்டாயிருக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரவு பகல் பாராமல் ஹalleluya அந்த கொரோனா வியாதி
வியாதி நிமித்தமாய் அதை களைவதற்காய் போராடுகிற மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, செவிலியர்களுக்காக, அல்லேலூயா, சுகாதார பணியாளர்களுக்காய், துப்புரவு பணியாளர்களுக்காக, அதோடு கூட காவல்துறை பணியாளர்களுக்காக, யார் யாரெல்லாம் அரசு அதிகாரிகளுக்காய் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாக இந்த வியாதிகளை தொற்றிக் கொள்ளாமல் கர்த்தர் காக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வியாதி நிமித்தமாக வீடுகளில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்காக, வீட்டில் இருக்கிற எல்லா தேச ஜனங்களுக்காக, அல்லேலூயா, வேலை இல்லாமை நிமித்தமாய் குடும்பத்திலே பட்டினியோடு பஞ்சத்தோடு, அல்லேலூயா, வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியாய், அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், அவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்யும்படியாய், நன்மை செய்யும்படியாய், அல்லேலூயா, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலிருந்து லாக்டவுன் பிரச்சனை கர்த்தர் மாற்றி நம்ம எல்லாரும் ஆங்காங்கே ஆலயங்களிலே கூடி கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாய், சபைகளிலே கூடி தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய் தேவனாய் கர்த்தர் வழிகளை வாசலை திறந்து தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலைகளிலே வீடுகளிலே நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க, தேவனுடைய அபிஷேக நமத்தில் இறங்கி வர, தேவனுடைய வல்லமை கடந்து வர, தேவனுடைய மகிமை நமத்திலே பிரத்யட்சமாய் வெளிப்படும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அல்லேலூயா, சங்கீத ஆராதனை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு உண்டாக ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் வரைக்கும் காத்து நடத்தின கிருபைக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையை பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படுத்து நமக்கு ஆசீர்வதித்தபடி அர்ப்பணித்து ஏவப்பட்ட 2 பேர் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து தகவலை வாரத்துக்கு முதலாம் நாள் காலை வேளையிலே நாங்கள் அங்காக ஒருமித்து தகப்பன ஒருமனப்பட்டவர்களாக நாமத்தை உயர்த்தும்படியாக நீங்கள் கொடுத்த தருணங்களுக்காய் நன்றி சொல்லுகிறப்பா. அப்பா, நாங்கள் இருப்பது நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபாவையானவரே. ஒவ்வொரு நாளும் கிருபை நாங்கள் இறக்குகளினாலே முடிசூட்டி நீ பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா, அவை துதிக்கிற நாம் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அதிகமாய் கிருபை பாராட்டுகிற தேவன். அப்பா, ஆச்சரியவிதமாய் நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறாவியானவரே. அப்பா, அந்த காலை வேளையில தகப்பன அப்பா, நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு அதிகாய் எதை செலுத்துங்கள் ஒரு நாமத்தை உயர்த்தி போற்றும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பன. அப்பா, அவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி எப்பொழுது ஜெபம் பண்ணி விழிப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறது கிருபை செய்யப்பா. அவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையில் தகப்பனை நாங்கள் சோர்ந்து போகாதபடி துவண்டு போகாதபடி தகப்பனை ஒவ்வொரு நாளும் வார்த்தை அனுப்பி தேற்றுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தாய் போல தேற்றுகிற தந்தை போல அனுதினங்களை சுமந்து வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பன. அப்பா, இந்த வேலை ஆராதனை வேலை உடைய கிருபைகளோடு கூட இருந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பன. அப்பா, ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களை வழிநடத்தி வருகிறவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தும்படியாக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு தருணங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன. அப்பா, அவை துதிக்கிறோம் 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 துதிக்கிற தகப்பன. ஒருபோது நீர் எங்களை மறவாதபடி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நினைவு கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, தன் கர்ப்பப்பிறப்பான பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு தத்தம் பண்ணின தேவன். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராய் ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பன. அப்பா, இந்த உலகத்துல தகப்பன அப்பா, எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும் நீர் எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாக்கிற தேவன். நமது கூடாத மறைகளை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பன. அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் உன்னதமானவரின் மறைகளை என்னை மறைத்து தகப்பன சர்வ வல்லவருடைய நிழலை தஞ்சமடைய செய்கிற தேவன். அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதி அந்தமான தேவன். 7 குத்து விளக்கின் மத்தியில் உள்ளாகிற பரிசுத்த ஆவியானவர் தகப்பன ஒவ்வொரு
குடும்பங்களின் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே. இயேசுப்பா, அவருடைய இருதயத்தை காண்கிற தேவன், மனுஷன் முகத்தை பார்த்தால் நீரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருடைய பிள்ளைகளின் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை அனுப்பி கொடுத்து ஒவ்வொருவரையும் தேற்றப்பட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற ஆவியானவரே. அப்பா, ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. எல்லா சூழ்நிலையையும் மாற்றுகிற தேவன் தகப்பனே, உம்மாலதான் தகப்பன முடியும். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். பலமுள்ளவடு காரியம், பலனற்றவடு காரியம், உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆவியானவரே, அப்பா, அந்த நாட்கள்ல தகப்பனே இயேசுப்பா, எந்த ஒரு சூழ்நிலையில குறைவுள்ளவராய் காணப்பட்டாலும் தகப்பனே நிறைவுள்ளவராய் நீர் எங்களோடு கூட வரும்போது எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மகிமையை நிறைவாக்குகிறவராய் இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் நீர் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையினாலே நிறைவாக்கி எங்களை திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே. இயேசுப்பா தகப்பனே, ஒவ்வொரு பகுதியிலும் கிருபை முற்றிலுமாய் ஆளுகை செய்தோம். எல்லாவற்றையும் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஜீவன பிதாவே, ஆசிரியப்பட்டதான நல்ல காலை வழக்கம் நன்றி சொல்கிற சுப்பா சுத்ரா அது எங்களுக்கு ஒரு ஆயுஷ் நாட்டை கூட்டி கொடுத்து ஒரு புது நாட்டை காணிச்சு தாண்டது 4 ஆண்டுகள் மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தரே நன்றி சொல்கிறோம் சுப்பா. அடுத்த ஓய்வு நாள் பாராட்டி நடந்ததை திருவிழாக்காக நன்றி சொல்கிறோம் சுப்பா சுத்ரா. அடுத்தது இந்த நாட்கள் ஆடுவதே இருக்கிற கஷ்டங்கள் நடந்தீங்கன்னா கத்திரிக்கை அறிவியலை சுப்பா சுத்ரா. அன்றைய கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் நல்ல சுகம் பல மாறிட்டு தாங்க சப்பா சோதரா. அடுத்து அதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம நல்ல வீடுகளில் ஆனதே நாமத்தை எங்களுக்கு ஆராதிக்க செய்கிறாங்களே எல்லா வித நன்மைகளாக நன்றி சொல்லுங்க சப்பா சோதரா. ஆராதனை பகுதியில் மாட்டதே பாடல்கள் ஆனது நீங்கள் மகிமைப்பட்டதே உங்கள் நன்றிகள் சொல்லுங்க சப்பா சோதரா. அது சங்கீத ஆதரவு நீங்கள் கூட சப்பா சோதரா. அடுத்த வாழ்க்கையின் பகுதியில் நீங்கள் தாசனம் ஆயிரத்தி ஆண்டு எல்லா வார்த்தைகளும் தெரியும் வார்த்தையை நீங்கள் நாங்கள் சப்பா சோதரா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த சங்கீதம் 91வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஒரு மனிதன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனாய் இருப்பானானால், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவானானால் அவனுக்கு உண்டாகிற மேன்மைகளைத்தான் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் பிரைஸ் தி லார்ட் ஒரு சில வார்த்தைகளை நான் நினைப்பூட்டி கர்த்தரை சில நிமிஷங்கள் ஆராதிக்கப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 15வது வசனத்திலே நாம் கவனிக்கும் போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அருளி செய்வேன் என்ற ஒரு பதம் இருக்கிறது. அருளி செய்வேன். என்ன அருளி செய்வார்? மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்கிறார். அருளி செய்கிற தேவன். இரண்டாவது ஒன்றை கவனிப்பீர்களானால், 7வது வசனத்திலும் 10வது வசனத்திலும் நாம் கவனிக்கும் போது, அந்த வசனங்களுடைய இறுதி பகுதியில் அணுகாது, இல்ல அணுகாது. என்ன அணுகாது? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது. அப்போ நம்ம சுற்றிலும் பல போராட்டங்கள் இருக்கலாம். கர்த்தர் நம்மை ஒன்றும் அணுகாமல் காக்கிற தேவன். 10வது வசனத்திலே, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது. அப்போ 2 முறை அந்த பதங்கள் இருக்கிறது. அணுகாது என்ற ஒரு பதம். 3வது ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், அதனுடைய 2வது வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். அடைக்கலம். அதனுடைய 4வது வசனத்திலே, அவருடைய செட்டைகளின் கீழே என்ன செய்வாய், அடைக்கலம் புகுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரைஸ் காட் 9வது வசனத்திலே, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் என்ன செய்வேன், உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ 4 முறை திரும்ப திரும்ப ஒரு பதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடைக்கலமாக இருக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரரே, சகோதரிகளே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற மக்களுக்கு, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற மக்களுக்கு, அவருடைய சிறைகளால் யாரையெல்லாம் மூடியிருக்கிறாரோ அந்த மக்களுக்கு இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் முக்கியமான 3 வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் யாராக இருக்கிறார்? அருளி செய்கிறவராக இருக்கிறார். மறு உத்தரவு அருளுகிறவர் கூப்பிடும் பொழுது. 2வது, அணுகாமல் காக்கிறவர். 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் வாதை பொல்லாப்பு நேரிடாதபடி, நம்மை அணுகாதபடி காக்கிற தேவனாக இருக்கிறார். 3வது, அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி அந்த தேவனை ஒரு சில நிமிஷங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. 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 சொல்லுங்க, மறு உத்தரவு அருளி செய்கிறவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பான்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் அநேகர் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவங்களுக்கு பதில் கிடைக்குதா கிடைக்கலையான்னு அவங்களுக்கு தெரியாது. சில மனிதர்களை கூப்பிடும் பொழுது அவர்கள் பதில் சொல்லுவதே இல்லை. ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது அன்புள்ள தெய்வத்தை நோக்கி யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆராதனை வேளை எல்லாரும் அவரை உயர்த்தி சொல்லுவோம். எங்களுக்கு அருளி செய்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அணுகாமல் காக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம்.
ஆமென். எங்கள் பக்கத்திலே 1000 பேரும் எங்கள் வலது பக்கத்திலே 10000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாமல் காக்கிறவராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பொல்லாப்பு நேரிடாதபடி, வாதைகள் கூட அணுகாதபடி காக்கிறவராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. இரவின் பயங்கரம், பகலின் அம்பு, எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம், பகலின் அம்பு, எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே. ஹல்லேலூயா. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே. எத்தனை பேர் சொல்லுவது காலை விடலை? ஹல்லேலூயா. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆனந்தது. துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன்.
இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற, எங்கள் துதிகளையும் தோத்திரங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற, வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் பிரைஸ் காட், அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்விலே போதுமானவராக இருக்கிறார். எத்தனை கடினமான பாதைகள் வழியாய் நாம் கடந்து வந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நாம் விசுவாசித்திருக்கும் பொழுது, நம்பி இருக்கும் பொழுது, அவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவனாக, ஒரு நாளும் கைவிடாத தேவனாக நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சகோதரரே, சகோதரிகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பிரைஸ் காட் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் உபத்திரவத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய், சோதனைகளின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது, என்ன செய்வோம் என்று அங்கலாய்ப்பின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது ஒரு காரியத்தை மறந்துவிட வேண்டாம். சங்கீதக்காரன் அறிக்கை செய்தது போல நாமும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காலை ஆராதனை வேளையில் எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புகிறவர்கள்? வீடுகளில் இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 34:5 அவர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகங்களை எல்லாம் ஆண்டவர் பிரகாசம் அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். சகோதரி, சகோதரா, சகோதரி, இந்த காலை நேரத்திலே அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை அற்புதமாக நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்துவித்த ஒரு வசனத்தை வாசித்து சில வார்த்தைகளை நினைப்பூட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்தினுடைய 2வது திருவசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க கேட்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 2வது திருவசனம். இந்த வசனம் சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரரே, சகோதரிகளே, இந்த காலை நேரத்திலும் இந்த திருவசனத்தை நாம் கவனத்தில் கொள்ளும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ, ஆண்டவருடைய நாமத்திற்கு பயப்படுகிறார்களோ, அவர்கள் மேலெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? நீதியின் சூரியனை உதிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழே என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரா, சகோதரி, இந்த காலை நேரத்திலும் அந்த செட்டைகளின் கீழே நீங்கள் கடந்து வந்து விடுவீர்கள். ஆனால் இப்பொழுதும் நாம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதம் 91:4 நாம் கவனித்தோம், அவர் தமது சிறைகளால் உன்னை என்ன செய்வார்? மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே என்ன செய்வாய்? அடைக்கலம் புகுவாய். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் இருக்கிறது. ரூத் 2:12 வாசிக்கும் பொழுது
போவாஸ் ரூத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லுகிறார். அப்படியானால் சட்டைகளின் கீழே அடைக்கலம் இருக்கிறது, சட்டைகளின் கீழே பிரைஸ் காட் ஆரோக்கியம் இருக்கிறது, சட்டைகளின் கீழே நிறைவான பலன் இருக்கிறது, சட்டைகளின் நிழலிலே களிகூறுதல் இருக்கிறது என்றெல்லாம் வேதாகமத்திலே நாம் கவனிக்கிறோம். காலை நேரத்திலே ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். சட்டைகளின் கீழ் ஆண்டவர் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஆரோக்கியம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியம் கொடுக்கிற தேவன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்தால் 30வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம் சொல்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காயங்களை ஆற்றுகிறவர், ஆரோக்கியம் வரப்பண்ணுகிறவர். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனித்தால், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல கவனிக்கும் பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறவர், குணமாக்குகிறவர். இந்த காலை நேரத்திலும் கூட என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரா சகோதரி, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இல்லாமல் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை பலவிதமான வியாதிகளின் மத்தியிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஆரோக்கியம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை நீங்கள் எண்ணலாம், என்னுடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் உள்ள திடகாத்திரம் உள்ள ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறேன், எனக்கு என்ன ஆரோக்கியம் அவசியமாக இருக்கிறது என்று யோசிக்கலாம். அன்பான சகோதரா, சில நேரங்களிலே சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆனால் உள்ளம் உடைந்து போய் இருக்கிறது. உள்ளம் வேதனையோடும் சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் கூட இருக்கிறது. மனதிலே ஆரோக்கியம் இல்லாமல், உள்ளத்திலே ஆரோக்கியம் இல்லாமல், இருதயத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் ஒருவேளை காணப்படலாம். ஆராதிக்கிற தேவன் சரீரத்திலே மட்டுமல்ல, அவர் இருதயத்திலும் மனதிலும் உள்ளத்திலும் ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எதிலெல்லாம் நம்முடைய வாழ்விலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நாம் கவனித்தால் பல வார்த்தைகளை நாம் வேதத்திலே கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா வார்த்தைகளையும் இன்றைக்கு நினைப்பூட்டுவதற்கு நேரம் இருக்காது என்றாலும் ஒரு 5 முக்கியமான வார்த்தைகளை இந்த காலை நேரத்திலே நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்களுடைய வாழ்விலே எதிலெல்லாம் அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கவனிக்கும் பொழுது 5 முக்கியமான வார்த்தைகள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் குறிப்பிட்டு இன்றைய நாளின் செய்தியை நான் நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை நாம் கவனித்தால், தீத்து 1ஆம் அதிகாரத்தினுடைய 14வது திருவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீத்துவுக்கு அந்த சபை எப்படி இருக்க வேண்டும், விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி அந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிடுகிறதை கவனிக்கிறோம். அங்கே சொல்லுகிறார் 1:14 பிரைஸ் தி லார்ட், விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் என்ன செய், கடிந்து கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்டிப்பாய் கடிந்து கொண்டு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமா? அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள்
தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் வாழ்விலே விசுவாசத்திலே ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லை என்றால் பொதுவாக என்ன சொல்லுவோம்? பலவீனமாக அல்லது வியாதியோடு சஞ்சலத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்போ விசுவாசத்திலே ஆரோக்கியம் என்று சொன்னால் விசுவாசத்திலே கூட வியாதி இருக்கிற நிலையை போல இருக்குமோ, விசுவாசத்திலே கூட பலவீனரை போல இருக்கிற ஒரு நிலை இருக்குமோ என்று நாம் கவனிக்கும் பொழுது ஆம், அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு மேலே உள்ள வசனங்களிலே நீங்கள் கவனிப்பீர்களானால் 10வது வசனத்திலிருந்து பவுல் சில வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்களா? அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை என்ன செய்கிறவர்கள்? மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக என்ன செய்கிறார்களாம்? தகாதவைகளை உபதேசிக்கிறார்கள். முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அதிலே குறிப்பாக கிரேத்தா தீவாரை குறித்து சொல்கிறார். ஓயா பொய்யர்களாய் இருக்கிறார்கள். துஷ்ட மிருகங்களை போல இருக்கிறார்கள். பெரு வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறார். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசத்திலே ஏன் அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கடிந்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறார் என்றால், அவர்கள் வாழ்விலே தேவையற்ற கட்டுக்கதைகளுக்கு மனுஷருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்தவர்களாய் மாறினதினாலே அவர்கள் வீண் பேச்சுக்காரர்களாய் இருக்கிறார்கள். மனதை மயக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்கிறது என்று அங்கலாய்த்துதான் பவுல் குறிப்பிடுகிறார். விசுவாசத்திலே விசுவாசிகள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த காலகட்டத்திலே சத்தத்தை கேட்கிற சகோதரரே, சகோதரிகளே, உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கவனிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆபிரகாமின் விசுவாசத்தை நாம் கவனித்தால் ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை பவுல் குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசித்தால் அங்கே பவுல் சொல்கிறார், அவன் விசுவாசத்திலே எப்படி இருக்கவில்லை? பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்துல சில நேரத்துல என்ன வருது? பலவீனம் வருது. அப்ப இந்த காலையில் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்விலே, உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தை போல நீங்களும் பலவீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் விசுவாசம் ஆரோக்கியம் உள்ள விசுவாசமாய் காணப்பட வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அற்ப விசுவாசமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை குறிப்பிட்டார். நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்திலே கவனிப்பீர்களானால், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், மார்க்கு சுவிசேஷத்திலே நீங்கள் கவனிக்கும் பொழுது 4ஆவது அதிகாரத்திலே அவர்கள் ஒரு கப்பற் பயணத்திலே செல்கிறார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிறது, சுழல் காற்று உண்டாகிறது, அலைகள் படவின் மேல் மோதுகிறது. இயேசு நித்திரையாயிருக்கிறார். அவரை எழுப்பி சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்டு விட்டு காற்று நின்று போன பிறகு, மிகுந்த அமைதல் உண்டான பிறகு அவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்று சொல்லுகிறார். பல நேரத்திலே சீசர்கள் வாழ்விலே கூட விசுவாசம் குறைந்து போனவர்களாக, விசுவாசம் இல்லாத நிலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். சகோதரா, சகோதரி, நாம் கடந்து செல்கிற இந்த கடினமான பாதை கூட கடல் அலைகள் மோதுவதை போல
இந்த கொரோனா தொற்று உலகமெங்கிலும் பரவி இருக்கிறது. பல நிலைகளில் இந்த நோய் தொற்று பரவி பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலரும் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் நாள்தோறும் கேட்கும் பொழுது நம்முடைய படகு கூட தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலையிலே, அலைகளால் மோதுகிறதை போல நம்முடைய வாழ்விலே சோதனைகள் மேற்கொண்டு நம்முடைய வாழ்விலே முன்னேற முடியாதபடிக்கு காணப்படுகிற நிலைகள் உண்டு. இயேசு அமைதியாய் இருக்கிறதை போல, இயேசு நித்திரையாய் இருக்கிறதை போல இருக்கிறதினாலே நாம் பலரும் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறோம்? நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறோம். சகோதரரே, சகோதரிகளே, நாம் ஆராதிக்கிற இயேசு நம்முடைய வாழ்விலே நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய படவிலே அவர் இருக்கிறார், நம்முடைய வீட்டிலே அவர் இருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே அவர் இருக்கிறார், நம்முடைய இல்லத்திலே அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் அமைதியா இருக்கிறதை போல தோன்றுகிறதினாலே அங்கலாய்த்து விசுவாசத்திலே நாம் குறைந்து போய்விட வேண்டாம், விசுவாசத்திலே சோர்ந்து போய்விட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அவர் காற்றையும் கடலையும் அமர்த்தி சீஷர்கள் படகிலே பத்திரமாய் பயணம் சென்று அவர்கள் கரை சேர உதவி செய்தது போல உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே பத்திரமாய் கரை சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போய்விட வேண்டாம். இந்த காலை நேரத்திலே விசுவாசத்திலே நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். பல நேரத்திலே தேவைகள் மத்தியிலே காணப்படும் பொழுது பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்வோம்? வருமானம் இல்லையே, இந்த நாட்களில் நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை உருவாக்கின தேவன் இந்த விசுவாச சோதனையின் மத்தியிலே, விசுவாச வாழ்விலே நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? பிரைஸ் காட். நம்முடைய அலுவலகத்தை சார்ந்திருக்கிறோமா? நமக்கு வேலை கொடுக்கிற எஜமானர்களை சார்ந்திருக்கிறோமா? நம்முடைய அரசாங்கத்தை சார்ந்திருக்கிறோமா? அல்லது எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ரட்சித்த நம்முடைய இரட்சகரை மாத்திரம் சார்ந்திருக்கிறோமா என்று சொல்லி தேவன் இந்த விசுவாச புடமிடுதல் வாழ்விலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்கிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் கூட சோதிக்கப்படலாம். ஆனால் சோர்ந்து போய்விட வேண்டாம். நம்மை ரட்சித்த ஆண்டவர், நம்மை இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நம்மை அற்புதமாய் நடத்தி நம்முடைய படகு பத்திரமாய் கரை செய்வதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒன்றை மாத்திரம் செய்வோம், அவரில் அசைக்க முடியாத விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். சகோதரரே, சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் நம்முடைய தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை அற்புதமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரே, அற்ப விசுவாசிகளை என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே சில வார்த்தைகளை அவர் சொன்னாரே. பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எண்ணத்தை உண்போம் என்று என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த உலகத்திலே அற்பமாய் எண்ணுகிற காக்கைகளுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு ஏற்ற நேரத்திலே அவர் ஆகாரம் கொடுத்து நடத்துகிறார். தேவன் காட்டில் இருக்கிற புல்லுக்கும் கூட உடுத்துவிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் போஷிக்கவும் உடுத்துவிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சகோதரனே, சகோதரிகளே, இந்த காலை நேரத்தில் ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். அற்ப விசுவாசிகளாக அல்ல, விசுவாசம் இல்லாத நிலையிலே அல்ல, விசுவாசம் பலவீனப்பட்ட நிலையிலே அல்ல, ஆரோக்கியம் உள்ள விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, தீத்து 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது திருவசனத்தை நாம் வாசித்தால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரரே, சகோதரிகளே, விசுவாசத்திலே மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 2 வார்த்தைகளை பவுல் அங்கே குறிப்பிடுகிறதை கவனிக்கிறோம். அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும். அப்ப அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. அப்ப பல சூழ்நிலை கவனிக்கும் பொழுது எதுல ஆரோக்கியம் இல்லை? அன்பிலே ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லு என்று சொல்லுவாரானால் அப்ப எதுல ஆரோக்கியம் இல்லை? அன்பிலே ஆரோக்கியம் இல்லை. நான் பொதுவாக குறிப்பிடும் போது இப்படி சொல்லுவேன். அன்பு என்ற இந்த பதம் தமிழிலே புரிந்து கொள்வதற்கு பல வார்த்தைகள், நேசம், பாசம் என்று பல வார்த்தைகள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு கிரேக்க பதத்திலே முக்கியமான 3 பதங்கள் இருக்கிறது. கிரேக்க பதத்திலே முக்கியமான 3 பதங்கள். ஒன்று இராஸ் என்ற ஒரு பதம். அது ஆண்பால் பெண்பால் அன்பை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லது கணவன் மனைவியின் அன்பு என்று சொல்லிவிடலாம். பிலியாஸ் என்ற ஒரு பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சகோதர சிநேகத்தை அல்லது சிநேகிதர்களுடைய சிநேகத்தை காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அகாப்பே என்ற ஒரு பதம் இருக்கிறது. அது தேவ அன்பை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரரே, சகோதரிகளே, பல நேரத்திலும் நமக்கு இந்த இராஸ் என்று சொல்லப்படுகிற ஆண்பால் பெண்பால் அன்பு காணப்படுகிறது. பல நேரங்களிலே பிலியாஸ் என்று சொல்லப்படுகிற சகோதர அன்பு அல்லது சிநேகிதனுடைய அன்பு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் இல்லை. தேவனுடைய அன்பு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு உண்டாகும். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய அன்பு, எதிரிகளையும் அன்பு பாராட்டுகிற ஒரு அன்பு. சகோதரரே, சகோதரிகளே, ஆனால் நேசிக்கப்படக்கூடியவர்களையே நம்மால் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியவில்லையே. சக மனிதனை நேசிக்க முடியவில்லை. சில பேர் மிருகங்களுக்காக, பறவைகளுக்காக அன்பை செலவிடுவதைப் போல காண்பித்துக் கொள்கிறார்கள். மிருகங்களை நேசிக்கிறவர்கள் மனிதனை நேசிக்க மறுக்கிறார்கள். அவர்கள் உலகத்தின் பார்வையிலே மேன்மக்களைப் போல தோன்றலாம். ஆனால் இறைவனின் பார்வையில் அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள். சில நேரங்களிலே நேசிக்கப்பட வேண்டிய மனிதர்களையே நாம் நேசிக்காமல் போகிறோம். கணவன்மார் வேலைக்கு செல்லும் பொழுதே, வேலைக்கு போய் வீட்டுக்கு வரும்போதே, ஏண்டா வீட்டுக்கு வரணும்? சில வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்? ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ஊரடங்கு உத்தரவின் நாட்களிலே வீட்டை விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. இத்தனை நாள் ஏன் லீவ் விட்டுச்சு? பல இடங்களிலே, பல நேரங்களிலே வீடுகளிலே சோதனைகள், போராட்டங்கள், சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கெல்லாம் மனம் கஷ்டப்படுகிற காரியங்கள் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பிலே எப்படி இருக்க வேண்டுமா? ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பிலே ஆரோக்கியமாக இருப்பதற்கு எதுவும் கொஞ்சம் தேவை. அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தை இருக்குல்ல, பொறுமையிலும். அப்ப அன்பிலையும் பொறுமையிலையும் நமக்கு என்ன வந்துடக்கூடாது? வியாதி வந்துடக்கூடாது, போராட்டம் வந்துடக்கூடாது. அதிலே நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும்,
நம்முடைய சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொல்லுவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தின் வாழ்வு, ஒரு தேசத்தின் நலன் எதிலே அடங்கி இருக்கிறது? அன்பிலே அடங்கி இருக்கிறது. யார் உண்மையாய் நேசிக்கிறவர்கள்? மனுக்குலத்தின் மேல் யார் அன்பு வைத்தவர்கள்? மனிதனை மனிதன் அடிக்கிறானே, வெட்டுகிறானே, கோபப்படுகிறானே. இந்த வார்த்தையை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டாலும் சகோதரா சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அற்ப காரியங்களுக்காக மனிதன் மேலே மனிதன் வேட்டையாடுகிற ஒரு நிலையை போல காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பூரணமான அன்பை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தினவராயிருக்கிறார். அவர் சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தவர். மனுக்குலத்தை நேசித்தபடியினாலே, அந்த அன்பை விளங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே, அந்த அன்பை நாங்கள் பிறருக்கு காண்பிக்க முயற்சிக்கிறோம். அந்த அன்பை நாங்கள் பிறருக்கு வெளிப்படுத்துகிறோம். அந்த அன்பினாலே சில காரியங்களை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தை பிறருக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பிரசங்கிக்கிறோம். ஆனால் சத்தியத்தை சொல்ல வருகிறவர்களை நீங்கள் வித்தியாசமாக கருதுகிறீர்கள். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன? அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறதுனால் நான் வேகமாக சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு செல்கிறேன். மூன்றாவதாக ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே தீத்து 2வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அதனுடைய கடைசி வரியிலே அவர் சொல்லுகிறார், ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருப்பாயாக. பிரைஸ் காட். ஆரோக்கியமான வசனத்தை. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டா இருக்க வேண்டுமானால் எதை பேச வேண்டும்? ஆரோக்கியமான வசனத்தை பேச வேண்டும். வசனம் ஆரோக்கியம் உள்ளது, வசனத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது. ஆனால் அநேகர் இந்த ஆரோக்கியமான வசனத்தை பேசாமல் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். வேதாகமத்திலே நாம் கவனிக்கும் பொழுது தீத்து தீமோத்தேயு நிருபங்களை நாம் வாசித்தார். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து ஆகிய 3 நிருபங்களையும் வாசிக்கும் பொழுது பவுல் பல இடங்களிலே இந்த வார்த்தைகளை அவர் குறிப்பிடுகிறதை கவனிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லும் பொழுது ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை என்ன செய், கை கொண்டிரு என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களிலே நிறைய பேர் ஆரோக்கியமான வசனத்தை பேசுவதில்லை, வேற்றுமையான உபதேசங்களை அவர்கள் போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனம் என்ற வார்த்தையோடு இன்னொரு வார்த்தையை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஆரோக்கியமான உபதேசம். கவனிங்கள், வசனம் உபதேசம் ரெண்டும் ஒன்று தானே, பிரிக்க முடியாதுல்ல. ஆனால் உபதேசம் என்றதையும் நான் சேர்த்து இந்த வார்த்தையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, தீத்து 2:1 நாம் வாசிக்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை என்ன செய், பேசு என்று சொல்லுகிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கை என்று சொல்லுகிறார். பல நேரங்களிலே ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையான செய்கைகள் காணப்படுகிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லும் பொழுது ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க என்ன இல்லாமல், மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாக மாறுகிறார்கள். சுய இச்சை
இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை அவர்கள் திரளாக சேர்த்துக் கொள்கிறார்கள் என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறதை கவனிக்கிறோம். சகோதரரே, சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே அநேக சபைகளிலே அநேக ஊழியர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை, ஆரோக்கியமான வசனத்தை அவர்கள் பேசுவதில்லை. அதற்கு மாறாக தங்களுடைய சொந்த கதைகளை, சோக கதைகளை, தேவை கதைகளை அல்லது கட்டுக்கதைகளை இன்றைக்கு சொல்லி அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறதை கவனிக்கிறோம். ஜனங்கள் வசனத்திலே வளர வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த தாகம் இல்லாதவர்களாக, வசனத்தை ஜனங்களுக்கு சரியாய் கற்றுக் கொடுக்காதவர்களாக, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக அவர்கள் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். சகோதரா, சகோதரி, நீங்கள் ஊழியர்களாக இருப்பீர்களானால் எப்பொழுதும் ஆரோக்கியமான வசனங்களை பேசுகிறவர்களாக இருங்கள். ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளாய் இருக்கிற நீங்களும் கூட அன்பானவர்களே, ஆரோக்கியமான வசனத்தை பேசுங்கள், ஆரோக்கியமான உபதேசத்தை கேளுங்கள். உங்களுடைய வாழ்வு ஆரோக்கியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக ஒரு வார்த்தையை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் கவனிக்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரத்திலே கவனிப்பீர்களானால், பிரைஸ் தி லார்ட், 47ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் சொல்கிறது. 8வது வசனம் அதனுடைய கடைசி பகுதி சொல்கிறது, அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். 9வது வசனத்துடைய கடைசியிலே வாசிக்கும் பொழுது, இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் என்ன செய்யுமா? ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 4வது நதி ஆரோக்கியப்பட்டு பிழைக்க வைக்கிறது, தண்ணீர் ஆரோக்கியமாகிறது என்று வார்த்தையில கவனிக்கிறோம். எழுத்தின்படியே நாம் கவனிப்போமானால், நீங்கள் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ஆலயத்தின் கிழக்கு வாசற்படி இருந்து ஒரு நதி என்ன செய்கிறது? புறப்பட்டு பாய்ந்து வருகிறது என்று அங்கே துவங்குகிறது. அந்த நதி எங்கே விழுகிறது? 8வது வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது, அது சவக்கடல் என்ன செய்கிறது? விழுகிறது. அதனாலே அந்த தண்ணீர் எப்படி மாறுகிறது? ஆரோக்கியமாக மாறுகிறது என்று அங்கே நாம் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களை, எழுத்தின்படியா இருக்கிற ஒரு காரியம். ஆனால் அந்த தண்ணீர் ஆரோக்கியப்படுகிறது. அந்த நதி போகிற இடம் எங்கும் உள்ள யாவும் என்ன செய்யும்? ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 4வது தண்ணீரிலே ஆரோக்கியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தினுடைய 21, 22 வசனங்களை நாம் கவனிப்போமானால், அங்கே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசியுடைய ஊழியம் நிறைவேறின பின்பு எலிசா தீர்க்கதரிசி இரட்டிப்பான வல்லமையோடு கூட அவர் திரும்பி வருகிறார். அவர் திரும்பி வரும்பொழுது அந்த கிராமத்தில் அவர் சேர்கிறார். அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, இந்த ஊர் ரொம்ப நல்ல ஊரியா, ஆனா இந்த ஊர்ல இருக்கிற தண்ணி என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல, அது பாழாக இருக்கிறது, அது சவராக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பட்டணத்தின் மனுஷர் அப்படி சொல்லும் பொழுது, எரிகோவின் பட்டணத்தை சேர்ந்தவர்கள் பிரைஸ் காட், தண்ணீர் கெட்டது என்று சொல்லும் பொழுது ஒரு புது தோண்டியை வாங்கி உப்பை போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்று சொல்லிவிட்டு, இனி இதனால் என்ன வராது? சாவும் வராது, நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் எப்படி மாறிற்று? இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 4வதாக தண்ணீர் ஆரோக்கியம் உள்ளதாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, எழுத்தின்படியாக எடுத்துக்கொள்வீர்களானால், தண்ணீரிலே கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். யாத்திராகம புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன்? விலக்குவேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும் போது வியாதி நம்மை விட்டு என்ன செய்கிறது? விலகுகிறது. அப்படியானால் ஆரோக்கியம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தண்ணீர்ல நிறைய ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார். நம்முடைய சரீரத்திலே 70% மேல என்ன இருக்கிறது? தண்ணீர் தான் இருக்கிறது. நம்முடைய இரத்தத்திலே
தண்ணீரின் அளவு இல்லையா? pH வேல்யூ சொல்லுவாங்க, அந்த அளவு 7.5% மேலே இருக்கிறது. அதனாலதான் நம்ம எப்பவும் தண்ணி குடிக்கணும். மருத்துவர்கள் சொல்லுகிறார், நம்முடைய சரீர அவயவங்கள் எல்லாம் சரியாக வேலை செய்வதற்கு நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடித்தால் சிறுநீரகம் சரியாக வேலை செய்யும். தண்ணீர் குடித்தால் நம்முடைய ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்யும். அப்படியான அந்த காலை நேரத்திலே அன்பானவர்களை, தண்ணீரிலே கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நான் சொல்ல விரும்புகிற ஒன்று என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான தண்ணீரை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆரோக்கியமான தண்ணீர் எதை காட்டுகிறது? கர்த்தருடைய அபிஷேகத்தை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பான சகோதரரே, சகோதரிகளே, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் தண்ணீரை ஆரோக்கியமாய் கொடுக்கிறார், அபிஷேகத்தை தருகிறார். கடைசியாக 5வதாக ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட்டு விட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல வசனங்கள் இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிறது. பிரைஸ் காட். லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் கவனிப்போமானால், லூக்கா 6ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்த வியாதியஸ்தர்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். என்ன சொல்லுகிறது? அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து என்ன செய்தார்கள்? ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, பல விதமான வியாதியஸ்தர்கள் வந்து சுகமடைந்திருக்கிறார்கள். நீங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், லூக்கா 17ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம், குஷ்டரோகிகளிலே ஒருவன் என்ன செய்தானாம்? ஆரோக்கியமானதை கண்டு என்று எழுதப்படுகிறது. குஷ்டரோக வியாதி சுகமடைந்திருக்கிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனிப்பீர்களானால், மார்க்கு 5ஆம் அதிகாரத்தினுடைய 23வது திருவசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தார்கள்? சுகமாக்கப்பட்டார்கள். மன்னிக்க வேண்டும், மரண அவஸ்தைப்படுகிற யவீருடைய மகள் ஆரோக்கியம் அடையும்படி இயேசு வந்து கைகளை வைக்க வேண்டும் என்று அந்த ஜெபாலய தலைவன் கேட்கிறதை கவனிக்கிறோம். 29வது வசனத்திலே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தாள்? அவள் ஆரோக்கியம் அடைந்ததை கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 39ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே காண்கிற போது எசேக்கியா ராஜா என்ன செய்தான்? அவன் அந்த அரிப்பிளவை வியாதியிலிருந்து ஆரோக்கியமானதை பாபிலோனின் ராஜா கேள்விப்பட்டான் என்று கவனிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நாம் வாசிக்கிற வசனங்களுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து பல தரப்பட்ட வியாதியஸ்தர்களை செய்திருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார். அசுத்த ஆவியின் பிடியில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, பிரைஸ் காட். இரண்டாவதாக குஷ்டரோக வியாதியில் இருக்கிறவர்கள், மூன்றாவதாக மரண அவஸ்தையில் இருக்கிறவர்கள், நான்காவதாக 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஐந்தாவதாக பிரைஸ் தி லார்ட் அரிப்பிளவை வியாதியில் இருக்கிறவர்கள், கேன்சர் வியாதியில் இருக்கிறவர்கள், இப்படி பல தரப்பட்ட வியாதியஸ்தர்களை இயேசு என்ன செய்திருக்கிறார்? சுத்தமாக்கி இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட சகோதரரே, சகோதரிகளே, நம்முடைய சரீரத்திலே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிகளை நீக்கி சுகமாக்குவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை கவனிப்பீர்களானால், நீதிமொழிகள் 4வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரைஸ் காட் 22வது வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 4:22 வாசிக்கும் பொழுது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், உடலுக்கெல்லாம் எப்படி இருக்கிறதா? ஆரோக்கியம். உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் கவனித்தால் 8வது வசனம் சொல்லுகிறது, அது உன்னுடைய நாபிக்கு ஆரோக்கியமும் உன்னுடைய எலும்புகளுக்கு ஊனுமாக. நாபி வயிற்றுக்கு ஆரோக்கியம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனித்தால், ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. இப்படியானால் நம்முடைய வாழ்விலே நம்முடைய நாவு, நம்முடைய வயிறு, நம்முடைய எலும்புகள், நம்முடைய சரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் ஆரோக்கியப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை எப்படி ஆரோக்கியப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. எல்லா வியாதிகளையும் தேவன் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி பிரைஸ் தி லார்ட்
ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வார்த்தையை நான் முக்கியமாய் சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். யோபு 33ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வால வயது நாட்களுக்கு என்ன செய்வான்? திரும்புவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமென். வால வயதின் நாட்களுக்கு திரும்பத்தக்கதாக வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதரரே, சகோதரிகளே, இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்களா இருப்போமானால் நம்மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியினுடைய சூரியனின் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியம் நம்மை நிரப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதிலெல்லாம் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்கும் பொழுது அன்பார்களே, விசுவாசத்திலே நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, வசனத்திலும் உபதேசத்திலும் நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, தண்ணீரிலே, நதியில், அதாவது அபிஷேகத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, நம்முடைய மாம்சத்திலே, ஒவ்வொரு அவயவங்களிலும் நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா அவயவங்களிலும் தெய்வீக சுகம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பிரைஸ் காட், கானானிய திசைகளில் குடியிருக்கிற அந்த சகோதரனுடைய மகள் சுகமாக வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் கடந்து வந்த போது அவருடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறதை பார்த்த இயேசு சொல்லுகிறார். இயேசு அவளை பார்த்து சொன்னாராம், ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுள் என்று சொன்னார். அந்நேரமே அவள் மகள் என்ன செய்தார்? ஆரோக்கியமானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்திலேயே கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீதியின் சூரியன் எங்கள் மேலே உதிக்கட்டும் அப்பா என்று சொல்லுவோம். எங்கள் வீடுகளிலே நீதியின் சூரியன் உதிக்கட்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய சட்டைகளின் கீழே நாங்கள் ஓடி வருகிறோம் என்று சொல்லுவோம். உம்முடைய சட்டைகளில் இருக்கிற அடைக்கலம், உம்முடைய சட்டைகளில் இருக்கிற ஆரோக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா என்று சொல்லுவோம். எத்தனை பேர் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம்? ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வாய்களை திறந்து ஆண்டவரிடம் பேசுவோம். நாங்கள் அன்பிலே ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். பொறுமையிலே ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவரே, வசனத்திலே ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? அபிஷேகத்தில் நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும். எங்கள் மாம்சத்திலே, எங்கள் சரீரத்திலே, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எல்லா அவயவங்களிலும் நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் நாவை நீங்க ஆரோக்கியமாக்குங்க. எங்கள் நாவியை, எங்கள் வயிற்றை நீங்கள் ஆரோக்கியமாக்குங்க. எங்கள் எலும்புகளை ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றுங்க. சொல்லலாமா? பலவீனங்கள் மாறும். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலேயே கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக்கி ஆசீர்வதிக்கட்டும். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். Thank you, Jesus. கர்த்தருடைய வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஜூலா ஜோமனாக நாம் ஜெபிக்கலாம்.
ஆவியானவரே, நாளிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உருவாக்குகிற வந்தீங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஏசப்பா. நாளிலே தகப்பனே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியிலிருந்து ஆண்டவரே நீ ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே சோதரிக்கிறோம். அப்படி ஆசீர்வாதத்தின் தரம் ஆண்டவரே ஒவ்வொரு சிறசின் மீதும் ஆண்டவரே நீர் நீட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே சமூக ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்களே உடைய சொந்தத்திலே கடவுளை ஆராதிக்க வீரர்களுக்கு கிருபை தந்தபடி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் காவலும் ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் தேசத்தினுடைய எல்லா பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் உண்டாயிருந்து காப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.